உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ கவின் மரணத்துக்கு அவர் பேசலை, கரெக்டாக? ஏன் பேசலைன்னு மதுரை மாநாட்டில் ஒரு ரசிகன்ட்ட கேட்டபோது அது சஸ்பென்ஸ் அப்படின்னா, தெரியுங்களா? இல்லை இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கவின் மரணத்தன்னைக்கு அவர் தூங்கவே இல்லை, அவர் புஷியானந்தை கூப்பிட்டு சொன்னார், ஆனந்த் சார் இவனுங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மெர்சில் அவர் முறைக்கிற அந்த கண்ணை மட்டும் போட்டு வாட்ஸ்அப்பில் பரப்பிடுவாங்க. நிஜமாலுமே அவன் நம்பிட்டு இருப்பான் சஸ்பென்ஸாக தலைவர் ஏதோ பண்ண போகிறாருன்னு. தலைவருக்கு அது நடந்ததே தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது. இதை நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, அரசியல் ரீதியாக இங்கே இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் விஜய் தயார் நிலையில் இருக்கிறார், ரகசியமாக ஒரு எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறார் என்ற கதைகள் ஆயிரக்கணக்கில் இந்த 2 வருடங்களில் அவர்களுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிறது. அதனால தான் நான் ஒரு மாணவர்கிட்ட வந்து உட்காந்து கேட்குறேன், நான் வந்து சரிப்பா நீ திமுக பற்றி சொல்கிற எல்லாத்தையும் நான் நம்புகிறேன், சில கேள்விகள் கேட்குறேன், அவங்ககிட்ட கேட்குறேன், நீ வந்து மூச்சு திணறி இறக்கல, கத்தியில் குத்தி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மூச்சு திணறி இறக்குறதுக்கு நான் ஒரு 100 வீடியோ காட்டுறேன், கத்தியில் குத்தி ஒரு வீடியோ காட்டுறேன், இந்த மாதிரி கேள்விகளாக கேட்டே இருக்கேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கோவத்தில் எனக்கு பதில் சொல்ல முடியல, கோவத்தில் கண்ணீர்லாம் வருது. என்ன சொல்கிறான், உங்களுக்கு தெரியாதுங்க அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவரை பற்றி இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நான் கேட்குறேன் வந்துட்டு, டே பாரு நானும் அவரை ஸ்க்ரீனில் தான் பார்க்குறேன், நீயும் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறேன், உனக்கு மட்டும் எப்படி அவர் நல்லவர் தனியாக தெரியுது அப்படின்னா, எங்களுக்கு தெரியுங்க பண்ணுறான். ஏன் எங்களுக்கு தெரியும்னா அவனுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லப்படுது, இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் கண்டினியூஸாக இந்த கல்ட்டு அவனை மூளைச்சலவை செய்திருக்கிறது.